திருப்பதியில் அந்த நடிகை தனுஷ்க்கு 2வது திருமணம். அவங்க குடும்பத்தினர்கள் வெளியிட்டிருக்க அந்த மிக முக்கியமான தகவல் தான் இப்போது ரஜினிகாந்த் குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. ஒரு பக்கம் ரஜினிகாந்த் குடும்பத்தினர்கள் எல்லாருமே அதிர்ச்சி அடைஞ்சாலும், மறுபுறம் ரசிகர்கள் எல்லாருமே இப்போது துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா, நடிகை தனுஷ்க்கு 2வது திருமணம் நடக்க போகுது. கண்டிப்பாக அந்த திருமணம் எப்படி இருக்க போகுது, யாரை திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படி எதிர்பார்ப்புகள் தான் ரசிகர் மத்தியில் இப்போது அதிகமாக போயிட்டுருக்கு. நடிகை தனுஷ் அவர்கள் தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான நடிகராக இப்போது காணப்படுறாரு. தமிழ் சினிமாவில் களமிறங்கி கொஞ்ச நாட்கள்லேயே மிகப்பெரிய ஒரு உச்சத்துக்கு போயிருக்காரு. நடிகர் சூர்யா தமிழ் சினிமாவுடைய மிக முக்கியமான வாரிசு நடிகர். அவர் பண்ணாத சாதனைகளை கூட இப்போது நடிகர் தனுஷ் அவர்கள் பண்ணி முடிச்சிட்டாரு. ஏன்னா சூர்யா இப்போ தான் 44வது படத்தை நடிச்சிட்டு இருக்காரு. ஆனால் தனுஷ் அவர்கள் அதுக்குள்ளே அவருடைய 50வது படத்தை அவரே இயக்கி நடிக்கிற அளவுக்கு தமிழ் சினிமாவில் தனது திறமைகளை வளர்த்துக்கிட்டாரு. தனது பக்கம் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்து வச்சிருக்காரு. அப்படி நடிகர் தனுஷ் அவர்கள் 2004ஆம் ஆண்டு ஐஸ்வர்யாவை காதலிச்சு திருமணம் பண்ணிட்டாரு. ரஜினியுடைய மூத்த மகன் ஐஸ்வர்யாவுக்கும் தனுஷ்க்கும் ஏற்பட்ட திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது கரெக்டாக ஒரு 17 வருடம், அதாவது 2 வருடத்துக்கு முன்னாடி முடிவுக்கு வந்துருச்சு. ஏன்னா தனுஷ்க்கும் ஐஸ்வர்யாவுக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு, சின்னதாக ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மிகப்பெரிய ஒரு சண்டையாக உருவெடுத்து அதன் காரணமாக இருவரும் பிரிஞ்சுட்டாங்க. அதன் பிறகு 2 பேருமே விவாகரத்து வழங்குறதுக்கான மிக முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டாங்க. 2 பேருமே இனிமேல் எங்களால் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற கட்டத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இவங்களை எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரஜினிகாந்த் அவர்கள் எவ்வளவோ கஷ்டப்பட்டு போராடி பார்த்தாரு. ஆனால் அவருடைய போராட்டத்துக்கு கிடைச்சது என்னமோ தோல்வி மட்டும்தான். 2 பேரும் சேர்ந்து வாழக்கூடிய ஐடியாவிலே இல்லை. தனுஷ் அவர்கள் படம் இயக்கிறது, படம் நடிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பிஸியாக இருக்கார். அதே மாதிரி ஐஸ்வர்யாவும் படங்கள் இயக்கிறது, தனது வேலைகளில் ரொம்ப பிஸியாக இருக்காங்க. இப்படியாப்பட்ட நிலைமையில தான் இப்போது தனுஷ் அவர்களும் அவருடைய குடும்பத்தினரும் ஒரு மிக முக்கியமான தகவலை பகிர்ந்திருக்காங்க. அதாவது நடிகர் தனுஷை பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்பவுமே அமைதியான கேரக்டர் தான். அவங்களுடைய குடும்பத்தினருக்கு அவர் ரொம்பவுமே செல்லப்பில்லை. ஸோ தனுஷை பொறுத்த வரைக்கும் தனுஷ் வாழ வேண்டிய பையன். அதுக்குள்ளே அவருடைய வாழ்க்கை முடிவடைகிறத எங்களால் பார்த்துக்கிட்டு பொறுத்துக்க முடியாது. அதனால் நாங்கள் தனுஷ்க்கு 2வது திருமணம் பண்ணி வைக்க போகிறோம் அப்படிங்கிற மாதிரி ஏற்கனவே அவங்க குடும்பத்தினருக்கு ஒரு சில தகவல்களை பகிர்ந்தாங்க. அந்த நிலைமையில் இப்போது தனுஷ் அவர்கள்ட்ட அவங்களோட குடும்பத்தினர்கள் பேசி புரிய வச்சுருக்காங்க. நீ 2வது திருமணம் மட்டும் பண்ணிக்கல அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக பாதிக்கப்படும். எப்படி உங்கள் அண்ணன் முதல் திருமணம் பண்ணி அது விவாகரத்தில் முடிச்சதுக்கு பிறகு மீண்டும் 2வது திருமணம் பண்ணிக்கிட்டு ஹாப்பியாக இருக்கணும், அதே மாதிரி நீயும் இருக்கணும், அதுதான் என்னுடைய ஆசை அப்படிங்கிற மாதிரி பேசி புரிய வச்சுருக்காங்க. தனது பெற்றோருடைய ஆசை தான் தன்னுடைய மிக முக்கியமான ஆசை அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு இப்போது நடிகர் தனுஷ் அவர்கள் அவருடைய 2வது திருமணத்துக்கு ஒத்துருக்காராம். அதன் பேரில் இப்போது நடிகர் தனுஷ்க்கு 2வது திருமணம் நடக்க போதாம். அதற்கான மிக முக்கியமான வேலைகளில் ஈடுபட்டிருக்காங்க. சொல்லப்போனால் மணப்பெண் முதல் கொண்டு இப்போது முடிவு பண்ணிட்டாங்களாம். அவங்களுக்கும் தனுஷை திருமணம் பண்ணிக்க சம்மதமாம். அவங்க மிக முக்கியமான ஒரு நடிகை தான் அப்படிங்கிற தகவலும் கிடைச்சிருக்கு. ஆனால் எந்த நடிகையை இப்போது தனுஷ் அவர்கள் திருமணம் பண்ணிக்க போகிறாரு அப்படிங்கிற எந்த ஒரு செய்தியும் தெரியல. இப்போது அந்த நடிகை கூட திருமணம் மட்டும் ரெடியாக இருக்குது. விரைவில் அந்த நடிகை யார் அப்படின்னும், திருமணம் எப்போ எங்கே நடக்க போகுது அப்படிங்கிற மிக முக்கியமான தகவல் அறிவிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி தனுஷ் குடும்பத்திற்கு வெளியிட்டிருக்க மிக முக்கியமான செய்தி ரஜினிகாந்த் குடும்பத்தினரை ஒட்டுமொத்தமாக அதிர்ச்சி அடைய வைத்திருக்கு. ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி விருந்தாகவும் அமைஞ்சிருக்கு.